वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். அஞ்சாவது சர்க்கத்தில் இந்த ருத்து வர்ணனைகள் ஓடின்றிருக்கு. அதில் முதல்ல வருஷாகால வர்ணனை. இந்த வருஷ ருத்துவோடைய வர்ணனையில் 44வது ஸ்லோகத்தோடு முடித்தோம். மிருதங்க தீரஸ்தனிதோ விஹாயாக சௌதாமினி சம்பிருத சாருலாஸ்யா பபோ நவானாம் பிரபவோ ரசானாம் ரதிப்பிரியஸ்யேவ நடஸ்ய ரங்கா. ஆகாசமே விஹாயாகங்கிறது ஆகாசம் எப்படி இருக்குன்னா நடஸ்ய ரங்கா, ரதிப்பிரியனாக இருக்கக்கூடிய காமன் மன்மதனுடைய ஒரு ரங்கா ஸ்டேஜ் மாதிரி இருக்கா அந்த ஆகாசம்ங்கிறது. ஸ்டேஜில் ஒரு ஒரு நடிகன் ஏதாவது பண்ணணும்னா முதல்ல ஒரு மிருதங்கம் வாசிக்கணும், ஒரு மியூசிக்கல் பிளேயோ இல்லைன்னா அந்த பாகவத மேளாலாம் பார்க்கறச்சே முதல்ல மிருதங்க துவனி, அதுக்கப்புறம் ஒரு நாட்டியம், அதுக்கப்புறம் பலவிதமான ரசங்களை உற்பத்தி பண்ணுற ஒரு ஸ்டேஜாக இருக்கும் அது. அதே போல் இங்கேயும் ஆகாசம் எப்படி இருக்குன்னா முதல்ல மிருதங்க துவனி போல் அங்கே மேகங்களினுடைய கர்ஜனை, மின்னலினுடைய நாட்டியம்தான், அதாவது இப்போ பெண்களினுடைய நாட்டியம்தான், லாஸ்யம்தான் இந்த மின்னலினுடைய ஒரு அசைவு. அதுக்கப்புறம் நவானாம் ரசானாமங்கிறச்சு இங்கே ஸ்லேஷாலங்காரம் சொன்னார். புதுசாக ஜலம் கொட்டுறது, மழை, அதாவது மேகம் கர்ஜிச்சு மின்னல் அடித்து அதுக்கப்புறம் புதுசாக ஜலம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும்னு பேர். ரெயின் வாட்டர் இஸ் சப்போஸ் டு பி த மோஸ்ட் பியூருங்கிறா இல்லையா, டியூ, ரெயின், இதெல்லாம் பொல்யூஷன் இல்லாதப்போ இல்லையா. அப்போது இங்கே நவானாம் ரசானாமங்கிறச்சே ஸ்ருங்காரம் முதலிய ரசங்களை உற்பத்தி செய்யும் ஒரு ரங்கம் போல விளங்கிற்று அந்த ஆகாசம் அப்படின்னு முடித்தோம். அடுத்தது இன்னும் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் சரத்காலத்துக்கு போகிறது. அச்சிந்திதோபஸ்தித ஜீவனானாம் ஆசேதுஷாம் அபியதிகாம் சமிருத்திம் தோயாசயானாம் பரிவாஹஜன்யா ஸ்வகுப்திர் அந்யோபச்சய பிரதா அபூத். தடாகங்கள்லாம் தண்ணி ரொம்பறது. ஒவ்வொரு தடாகமும் அங்கே தண்ணி ரொம்பும் பொழுது என்ன ஆகும்னா அது கரையை உடைச்சுண்டு அது வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அதை அவாய்ட் பண்ணணும்னா வாக்கியா வெட்டி விடுறது. அதுலேருந்து ஒரு கெனால் மாதிரி வெட்டி விட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வரும் ஜலம், அந்த வெளியில் வரும் பொழுது அது தனக்கும் நல்லது, மற்றதுக்கும் உபயோகமாக ஆகிறது. இதுதான் அந்த வர்ணிக்கிறார் அந்த தடாகங்களை வருஷா காலத்தில். அது மேலோட்டமான ஒரு அர்த்தம். முதல்ல அதை பார்த்துருவோம். ஸோ அச்சிந்திதோபஸ்தித ஜீவனானாம் ஆசேதுஷாம் அபியதிகாம் சமிருத்திம் ஆசேதுஷாம் தோயாசயானாம் பரிவாஹஜன்யா ஸ்வகுப்திஹி அந்ய உபச்சயப்பிரதா அபூத். இதுதான் அன்வயங்க. தோயாசயானாம், தோய ஜலங்களினுடைய ஆசைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய தடாகங்கள் நிறைய அங்கே ஏரிகள் இருக்கும். அந்த தோயாசையானாம் ஜலத்தை அப்படியே தேக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஏரிகள். அந்த ஏரிகள் இப்ப எப்படி இருக்குன்னா அபியதிகாம் சமிருத்திம் ஆசேதுஷாம், ஏராளமான ஒரு சமிருத்தி பூர்ணத்துவத்தை அடைஞ்சிருக்கு. பிராப்தவதாம் ஆசேதுஷாம்னா அடைந்திருக்கும் இந்த ஏரிகள். அதுவும் எப்படி, என்னத்தினால அப்படின்னா அச்சிந்தித உபஸ்தித ஜீவனானாம், யோசிக்கவே முடியாதபடிக்கு திடீர்னு அப்படியே ஏராளமான ஜலம் நிக்கிறது. ஜீவனம்ங்கிறச்சு ஜீவனம் வர்த்தனே நீரேச்சன்னு இருக்கு கோஷத்துல. வர்த்தனம்னா ஜீவனம்னா சர்வைவலுக்கு நமக்கு சொல்றோம் இல்லையா, அது ஜீவனம், ஒரு பழப்பு அப்படிங்கிறதும் ஜீவனம். அதே சமயத்துல ஜலத்துக்கும் ஜலம் இல்லைன்னா எங்கேருந்து உயிர் வாழ முடியும்? அதனால ஜலத்துக்கும் ஜீவனம்னு சொல்றது ரைட்டா தான் தோன்றது. அச்சிந்தித உபஸ்தித ஜீவனானாம், அச்சிந்தித யோசிக்காமல் அதர்க்கிதங்கிற மகா வருஷாத்து பெரிய வருஷானால அதர்க்கித உபநத ஜலானாம்ங்கிற யோசிக்காது திடீர்னு பயங்கரமா மழை கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுறது, அந்த தடாகங்கள்லாம் ஏராளமான அபியதிகாம் தனக்கு மீறின ஒரு சமிருத்தி, ஒரு பூர்ணதா, ஒரு ஒரு ஃபில்டப் நேச்சரா ஆயிடுறது. அது அப்படி பொங்கி வர்றது அந்த தடாகங்கள்ல. அப்படிப்பட்ட தோயாசயானாம் பரிவாக ஜன்யா, பரிவாகனாலே அது இட்ஸ் ஸ்பெஷல் வேர்ட். அது பரிவாகன்னா தடாகானாம் அத்தியந்த பூர்த்தௌ, ஏரிகள்லாம் மிகுதியா அது ஃப்ளட்டிங் ஆகும் பொழுது கூல நிர்பேதேன
கூலத்தை உடைச்சதுனால சர்வ ஜல க்ஷய பியா நம்ம அதுவே கரையை உடைச்சுட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஜலமும் நமக்கு வந்து அப்படியே காணா போயிடும், அது மாட்டுக்கு வீணா போயிடும். ஆக்சுவலி क्वचित् क्रियमाणा जल ஏகதேச நிர்கமன மார்க்கா விவக்ஷிதாக. பரிவாகனாலே அந்த குவச்சித் சில இடத்துல நம்ம வந்து ஒரு வாக்கியா வெட்டி விடுற மாதிரி, இமேஜின் இட் ஆஸ் அ டேம் வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன், அந்த ஏரியில ஒரு வாக்கியா மாதிரி நம்ம வெட்டி விட்டா அது எப்படி மற்ற இடங்களுக்கெல்லாம் அது போய் இட் வில் ஃபில் அப் அதர் பிளேசஸ் ஆல்சோ அப்படின்னு இருக்கு. ஸோ இல்லைன்னா நம்ம அதை பார்த்தது இல்லைன்னா டேமை தான் நம்ம யோசிச்சுக்கணும். டேம்ல வந்து கொஞ்சம் திறந்து விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி வெளில வரும், நதியில ஜலம் ஃபில் ஆகும், மற்ற இடங்களுக்கும் அது போகும். இல்லைன்னா டேம்லயே கலெக்ட் ஆகிட்டு இருந்தது வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த டேம் உடையறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதை அவாய்டு பண்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் திறந்து விடுறது. அதே போல அந்த காலத்துல இந்த திறந்து விடுறதுங்கிற மெக்கானிசம்லாம் இல்லாத ஒரு சின்ன வாக்கியா மாதிரி வெட்டி விடுறா. ஜல ஏகதேச நிர்கமன மார்க்காயேவ பரிவாக ஜன்யாக. ஸோ அந்த பரிவாகனால வரக்கூடிய அந்த ஜலங்கள் இருக்கே, அது இப்ப என்ன ஆயிடுத்து, அதனுடைய பர்பஸே ஸ்வகுப்திகி, தன்னை ரட்சிப்பது, அந்த ஏரியையும் ரட்சிக்கிறது. அந்நிய உபச்சய பிரதா அபூத், மற்ற தடாகங்களுக்கு ஒரு செழிப்பு, அதாவது உபச்சயம்னாலே ஜாஸ்தி ஆகிறது. ஸோ மற்றதுக்கும் அதாவது தடாகாந்தராணாம் விருத்தி பிரதா அபூத் உபச்சய பிரதாங்கிறச்சு அது அவைகளுக்கும் ஒரு பூர்ணத்துவத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுறது. So it is not only beneficial for the lake itself, but it also provides water for the other lakes surrounding or other places surrounding it. இல்லையா? அதுக்கு இங்க சொல்றார். இத வந்து என்ன, யூஸ்வலி நம்ம வந்து இப்போ ஒரு நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கும் பொழுது அது அப்படியே நம்ம மனுஷர்களுடைய ஒரு விவகாரத்தை குறிப்பிடுற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்குதான் அந்யாபதேசம்னு சொல்லுவோம். அதாவது இன்னொன்னுத்த குறிப்பிடுற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது இப்போ ஈக்ஷு தண்டம் இருக்கு, கரும்பு இருக்கு, கரும்பு தன்னையே பிழிஞ்சுண்டு தன்னை வந்து டார்ச்சருக்கு அண்டர்கோ பண்ணி மற்றவாளுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு கரும்பு ஜூஸை கொடுக்கறதுன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. எஃப் பீடாம் அனுபவத்தின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அதனால என்ன தெரியறதுன்னா, இந்த பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்ங்கிறது புரியுது. ஸோ அது வந்து எதுக்கு விரக்ஷங்கள் வெயில்லையும் மழையிலையும் நின்றுட்டு இருக்கு, தனக்கு வந்து பழத்தை சாப்பிட்றதுக்கு அது நிக்கிறது இல்லையே, மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்காக தானே அது நிக்கிறது அப்படிங்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்ம இந்த எபிசோட நம்ம எப்படி நம்மளுடைய லைஃபுக்கு உபயோகப்படுத்துறோம். ஒரு மனுஷன் வந்து எப்ப பார்த்தாலும் செல்ஃபிஷா இருந்துட்டு இருக்க கூடாது, மற்றவாளுக்காக வாழணும். எங்கெங்கெல்லாம் மற்றவாளுக்கு உபயோகப்படுத்த முடியுமோ, உபயோகமாக இருக்க முடியுமோ அப்படி தன்னுடைய சரீரத்தை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரோபகாராய வஹந்தி நத்யா பரோபகாராய பலந்தி விரக்ஷாக பரோபகாராய துகந்தி காவகா. மாடும் வந்து பால் கறக்கிறதுங்கிறது மற்றதுக்கு தான், தான் குடிக்கிறதுக்கு இல்லையே. அந்த இடத்துல எதிர் கண்ணுக்குட்டி குடிக்கும், இல்லைன்னா நம்ம குடிக்க போறோம். அதனால பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்ங்கிற இந்த சரீரத்தையும் நம்ம அந்த மாதிரி தான் உபயோகப்படுத்தணும். ஸோ வி கனெக்ட் இட் வித் சேத்தன வஸ்துவோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை படிக்கிறோம். இதையே வந்து நம்ம அபய தீட்சிதர் அது அப்படியே கதையா இங்க நமக்கு வந்து சொல்றார். இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஏராளமான பணம் ஜாஸ்தியாருது வச்சுக்கோங்க, ஒரு லாட்டரி வந்துடுறது, விழுந்தா திடீர்னு ஒரு பணம் ஜாஸ்தியாருது. அந்த பணத்தை அவன் வச்சுட்டு இருந்தான்னா எவனோ ஒருத்தன் பிடுங்கின்ற போறான், இல்ல அவனுக்கு நாசமாயிடும். he will not know how to use that money. ஆனா இதே அதை மற்றவாளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சான்னா தனக்கும் ஒரு he is also safe. ஒரு புதையல் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த லாட்ரி கூட வேண்டாம், புதையல் தான். ஏன்னா புதையல்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாத நம்ம வச்சுட்டுலாம். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். வந்து மாட்டின்ட்டான்னா என்ன பண்றது? அப்போ வந்து முழுக்க கவர்மெண்ட் எடுத்துட்டுருமே அந்த புதையலை. அப்போ அந்த புதையல் கிடைச்ச உடனே அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்றானோ கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிச்சு அவளுக்கும் அதை கொடுத்து எடுத்துட்டான்னா அவனுக்கும் நல்லது, மற்றவாளுக்கும் உபயோகமா ஆகும் அப்படின்னு இவர் வந்து அதை சொல்றார். அர்த்தானாம் இங்க எப்படி அந்நேஷம் இங்க இருக்கு. அர்த்தானாம் நாச அபஹாராதிபிஹி சதா சங்கித க்ஷயானாம் தியாகாதேவஹி யசப் புண்ணிய சம்பாதனேன ரக்ஷா பவதி.
ஸோ எப்படி இங்க இருந்தோ அத்திர அந்யதபி துவன்யத்தை, இந்த இடத்துல இருந்து அத்திர அந்யதபி துவன்யத்தை. இதுல வேற ஒரு விஷயமும் நமக்கு புரியறது இந்த ஸ்லோகத்துல இருந்து. என்ன? ஜீவியத்தை அனேன இது ஜீவனம்னோ விற்த்தின்னோ அப்படின்னா பணம், பணத்தினால தானே நம்ம வந்து உலகமே ஓடுறது. அதனால ஜீவனம்ங்கிறத பணம்னு சொல்றார். அச்சிந்தித உபஸ்திதம் தனேன அபியதிகாம் மனோரத அதிசயினீம் சமிருத்திம் பிராப்தானம். அச்சிந்தித உபஸ்திதம் தனம், யோசிக்கவே யோசிக்காத ஒரு சம் அன்னோன் சோர்ஸ்ல இருந்து டகால்னு நமக்கு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நினைக்கிறத தாண்டி ஒரு பெரிய செழிப்பு நமக்கு வந்துடுறது. அதுபோல அந்த மாதிரி, அதாவது தோயாசையானாம் இத்தியனேன சந்தகாங்கிறார். சந்தகான நல்லோர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திடீர் செல்வம் வந்ததுன்னா அவன் என்ன பண்றா? பரிவாகஜன்யா ஸ்வகுப்திஹி. பரிவாகம்னாலே தியாகா இதி கம்யதே. அதாவது அதை கொடுக்கறது, மற்றவாளுக்கு வந்து அதை தியாகம் பண்றது அல்லது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது இன் சேரிட்டி. கொடுத்தோம்னா தஜ்ஜன்யா ஸ்வானாம் அர்த்தானாம் குப்திஹி ரக்ஷா பவதி. தன்னுடைய தனத்துக்கும் ஒரு ரக்ஷா ஏற்படும். ரக்ஷைன்னு என்ன? அது போயிடுத்தே, இப்போ பணம் இல்லையே, அப்படி இல்லை. ஏராளமா இருக்கும் பொழுது அதுல ஒரு 1/6 நம்ம கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. சேரிட்டியில நமக்கு சாணக்கியர் தான் கொடுத்துருக்காரு. 6 பாகமா அதை பிரிச்சு, ஒரு பாகம் ராஜாக்கு, ஒரு பாகம் தான தர்மங்களுக்கு, ஒரு பாகம் தன்னுடைய ஃபேமிலிக்கு, ஒரு பாகம் பாந்தவர்களுக்கு, ஒரு பாகம் வந்து ஃபார் அ ரெய்னி டே. இப்படி நம்ம பிரிச்சு ஒரு நல்லவன் வந்து அதை மாதிரி அதை பிரிச்சு கொடுத்தான்னா அந்த செல்வமும் வந்து காப்பாற்றப்பட்டதாக ஆகும். நாச அபகாராதிபிகி, அதை எவனாவது வந்து திருடன் எடுத்துட்டு போயிடுவான், இல்லைன்னா அது அழிஞ்சு போயிட போறது. சங்கித க்ஷயானாம் தியாகாதேவ யசப் புண்ணிய சம்பாதனம். நீ தியாகம் பண்ணோம்னா, ஆர் இஃப் வி கிவ் இட் இன் சேரிட்டி, புகழ் வேற வரப்போறது, புண்ணியம் வேற சம்பாதிக்க போறோம். எத்தனை நமக்கு வந்து சேரும். அதனால அந்நேஷாம் பாத்திரபூதானாம் உபச்சயப்பிரதா. அப்படி யாருக்கு நம்ம அந்த பணத்தை கொடுக்குறோமோ அவளுக்கும் அது நன்மையாதானே ஆகிறது அப்படின்னு இத வந்து ஒரு ஒரு உபமா அலங்கார துவனியா எடுத்துக்கிறேன். எவ்வாறு ஒரு செல்வமானது இந்த மாதிரி அவனுக்கும் ரட்சணையா ஆகிறதோ, அதாவது he can also take care of his own wealth, at the same time he takes care of other people also அப்படின்னு எப்படி நம்ம பண்றோமோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு உபமா அலங்கார துவனியா ஆயிடுறது. டைரக்டா இங்க இவ போட்டு செல்வந்தன் அப்படிங்கிற மாதிரி இல்ல, நல்லோர்கள் அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் இல்லை இங்க டைரக்டா. ஆனா நல்லோர்கள் எப்படி செய்வார்களோ அதுபோல இங்கே ஏரிகள் எல்லாம் அச்சிந்தித உபஸ்தித ஜீவனானாம், அப்படியே எதிர்பாராத ஏராளமான ஜலம் வந்து அதுக்கு வந்து அபியதிக சம்பிருத்தியும் ஆசேதுஷாம், ஏராளமான ஒரு சம்பிருத்தியையும் பெற்றதனால இந்த ஏரிகள்லாம் பரிவாகஜன்யா ஸ்வகுப்திஹி, அதிலிருந்து வெட்டப்பட்டு வரக்கூடிய தன்னுடைய ரட்சணை, அதாவது தனக்கு ஒரு காப்பாற்றுதல்ங்கிறது ஏற்படுறதோ இல்லையோ, அதை வெட்டி நம்ம வந்து வெளியில ஜலத்தை விடும் பொழுது அது என்ன ஆறுதுன்னா மற்ற தடாகங்கள் மற்ற ஏரிகளுக்கும் ஒரு செழிப்பை கொடுக்கிற மாதிரி ஆயிடுறது. அந்நிய உபச்சயப்பிரதா அபூது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி தேசிகர் சுபாஷித நீதின்னு ஒன்று போட்டிருக்கார். சுபாஷிதங்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. பொது இன்சிடென்ட்டை பற்றி இந்த மாதிரி காக்க பிகப்பிகான்னு இருக்கு. இந்த காக்கா தான், ஆனால் குயில் தாங்கிறது வசந்த காலே சம்பிராப்தே காக்க பிகப்பிகான்னு இருக்கு. அதை வச்சுட்டு எப்படின்னா அவர் வந்து விசிஷ்டாத்வைத ரூல்ஸ், அதாவது விசிஷ்டாத்வைதத்தினுடைய கான்செப்ட்ஸ் அதுல கொண்டு வந்திருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவத் சம்பந்தமாக அதுல வந்து எப்படி அதை சமன்வயப்படுத்தலாங்கிற மாதிரி பண்ணியிருப்பார். அதனுடைய ஒரு இண்டிகேஷன் இது. இந்த மாதிரி அச்சிந்திதோபஸ்தித ஜீவனானாம் ஆசயதுஷாம் அபியதிகாம் சமிருத்திம் தோயாசயானாம் பரிவாகஜன்யா ஸ்வகுப்திரன்யோபச்சயப்பிரதா அபூத். குஹாசு கோவர்தன சம்பவாசு பிரகாம விஸ்தீர்ண சமஸ்தலீஷு குணாதிகோ விஸ்வசிருஜா பிரவர்ஷே வாசசமாதீயத வல்லவானாம். சுலபமான ஒரு ஸ்லோகம் இது. விஸ்வசிருஜா கண்ணனினால், அதாவது உலகத்தையே சிருஷ்டி செய்த அந்த பகவானினால் கண்ணன், பிரவர்ஷே மழை காலத்துல பிரகர்ஷேன வர்ஷா,
ஏராளமான வருஷா எந்த ஒரு சீசன்ல காலத்துல இருக்கோ அந்த காலத்தில்னு எடுத்துக்கணும். ஸோ பிரவர்ஷா பிரகர்ஷேண வர்ஷா எஸ்மின் காலே வர்த்ததே சஹா காலஹா பிரவர்ஷா. ஸோ தஸ்மின் பிரவர்ஷேங்கிறது அந்த வருஷா காலத்துல வருஷா சமயத்துல குகைகள்லாம் கோவர்தனகிரியில இருக்கக்கூடிய குகைகள்ல நிறைய உங்களுக்கு வந்து சமமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல இந்த இடையர்களுக்கு அங்க ஒரு வாசஸ்தலத்தை செஞ்சார். விஸ்வஸ்ருஜா வாசகா சமாதீயத, சமாதீயதன செய்யப்பட்டது, கிரியதே ஸ்ம. கோவர்தன சம்பவாசு கோவர்தனகிரியில ஏற்பட்ட குஹாசு குகைகள்ல ஏன்னா மகா இங்க அதுக்கு அர்த்தம் எதுக்காக வந்து போய் குகையில வந்து ஒரு வாசஸ்தலமா பண்ணணும் பகவான் அப்படிங்கிறதுக்கு இங்க சொல்றார். மகா விருக்ஷ அதவ் பிரதேசாதௌ அபி அவஸ்தாத்தும் அயோக்கியே. பெரிய பெரிய விரக்ஷங்களுக்கு அடியில கூட அங்க போய் அவர் தான் வந்து ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ மரத்துக்கு அடியில கூட நிக்க முடியல, அவ்வளோ மழை ஜாஸ்தியா போயிடுத்து. அதனால மரத்துக்கடியில இருக்க முடியலங்கிறதுனால இப்போ குகையில போய் அவ இருந்தா. ஸோ வல்லவானாம் கோபர்களுக்கு கோவர்தன சம்பவாசு குஹாசு, கோவர்தன மலையில் இருக்கக்கூடிய சம்பவாசு அதில் ஏற்பட்ட குகைகளில் பிரகாம விஸ்தீர்ண சமஸ்தலீஷு குஹாசு. அந்த குகைகள் எப்படி இருந்தது? பிரகாம மிகவும், விஸ்தீர்ண விஷாலமாக, சமஸ்தலீஷு சமமான ஒரு பூமி பிரதேசமாக இருக்கக்கூடிய அந்த குகைகளில் குண அதிகா வாசகா சமாதீயத. குணாதிகா அதிகமான குணங்களை கொண்டதான ஒரு வாசஸ்தலம். அப்படின்னா என்ன? இங்க வந்து கவோஷ்ணத்வாதி குணோத்தரகாங்கிற, இப்போ வெளியில இருந்தோம்னா நல்ல அந்த மழைக்கும் அதுக்கும் அப்படியே குளிரி தள்ளிடும். உள்ளுக்குள்ள போனா அந்த குகையில பெரிய குகையா சின்ன குகையா இருக்கு வச்சுக்கோங்க, அதுவே வந்து ரொம்ப ஒரு கீக்கடமா இருந்ததுன்னா அங்க இருந்தா 10 பேர் உட்கார்ந்தோம்னா அவளுடைய மூச்சு காத்துனாலே அங்க ஒரே வேர்க்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப சூடா போயிடும், இட் வில் பி ஸ்டஃபியா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம குண அதிகா ஏராளமான குணங்களை கொண்டதான ஒரு வாசஸ்தலம். அது எப்படி ஒரு லியூக்வாமா இருக்கு, அது வந்து குளிர்க்கும் அடக்கமா இருக்கு, அட் த சேம் டைம் விஷாலமா இருக்கிறதுனால பல பேர் அங்க இருந்துட்டு ஒரு தங்க முடியறது. அந்த மாதிரி ஒரு வாசகா சமாதீயத வாசஸ்தலம் செய்யப்பட்டது. குஹாசு கோவர்தன சம்பவாசு பிரகாம விஸ்தீர்ண சமஸ்தலீஷு குணாதிகோ விஸ்வசிருஜா பிரவர்ஷே வாசசமாதீயத வல்லவானாம். தரீஷு கோப்பியா, அந்த இடத்துல குகையிலெல்லாம் வந்து கண்ணனை பார்க்கறா கோபிகைகள். அப்போ உடனே அவளுக்கு வந்து ஆனந்தம் தாங்கலை, டான்ஸ் ஆடுறாளாம் அங்க. அது மாத்திரம் இல்லை, அங்க இது இருக்கு, அது என்ன மயில்கள். அந்த மயில்கள் வந்து மேகங்களை பார்த்துட்டு எப்படி நாட்டியம் ஆடுமோ அந்த மாதிரி கோபிகைகள் நல்ல கார்மேக வண்ணனா இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்துட்டு நாட்டியம் ஆடுறது. தரீஷு கோப்பியா பிரசமீக்ஷ கிருஷ்ணம் திஷாசு ஜீமூத கணம் மயூரியா. 2 பிக்சர் அப்படி வச்சுக்கணும், எழுதுறச்சு அப்படி எழுதுறாரு. ஏன்னா ஸ்லோகத்தினுடைய ஒரு வாட்டத்துல நம்ம படிச்சோம்னா இன்னும் அழகா இருக்கும் அது. அக்ரே பதீனாம் அதிகீதி நாதம் விதேனிரே சாரு விஹார லாஸ்யம். தரீஷு, இந்த பக்கம் குகைகளை பார்த்துக்கோங்க. தரீஷு கோப்பியா கிருஷ்ணம் பிரசமீக்ஷிய, கண்ணனை பார்க்கறா கோபிகைகள் கண்ணனை பார்த்துவிட்டு, பிரசமீக்ஷிய நன்கு பார்த்துவிட்டு, அப்படியே பளிச்சுன்னு இருக்கான் அந்த குகைன்னா அப்படியே இருட்டா இருக்கணும்னு நினைச்சுப்போம் நம்ம. இங்க என்னடான்னா கண்ணனுங்கிற ஒரு பிரகாச ஸ்வரூபம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கும் சந்தோஷம் தாங்கல இல்லையா. சோ கோப்பியா தரீஷு கிருஷ்ணம் மயூரியா திஷாசு ஜீமூதகணம். திசைகள்ல திக்குகளில் ஜீமூதகணம் மேகங்களினுடைய கூட்டங்களை இந்த மயில்கள் பார்த்துருத்து. மயிலெல்லாம் அந்த எல்லா பக்கத்துலயும் அப்படியே மேகம் வந்து சூழ்ந்து இருக்கிறத பார்க்கறது மயில். இங்க உள்ள தரீஷு குகைகள்ல கோபிகைகள் எல்லாம் கண்ணனை பார்க்கறாங்க. அது உடனே அந்த கம்பேரிசன் அப்படித்தானே, ஒரு கார்மேக வண்ணனா இருக்கக்கூடிய கண்ணன் அவனை பிரசமீக்ஷிய பார்த்துட்டு பதீனாம் அக்ரே அதிகீதி நாதம்.
அதிகீதினா அதிகா கீதிநாதா எஸ்மின் தத உக்தம் லாஸ்யம். இது வந்து லாஸ்யத்துக்கு அட்ஜெக்டிவ். தன்னுடைய கணவன்களுக்கு முன்னாடி கண்ணனும் கூட இருக்கான், பர்த்தாவும் கணவனும் கூட இருக்கா. சோ அந்த கோபர்களுக்கு முன்னாடி அவ சாரு விஹார லாஸ்யம், அழகான ஒரு சிருங்கார சேஷ்டைகளோட இருக்கக்கூடிய ஒரு நாட்டியத்தை ஆடினார்கள் விதேனிரே. சோ சாரு அழகாக இருக்கக்கூடிய, விஹார லாஸ்யம், விஹாரஹா சிருங்கார சேஷ்டா, சிருங்காரம் பொருந்தினதான ஒரு அசைவுகளை கொண்ட கிரேஸ்ஃபுல்லா, அதே மாதிரி ஒரு ஒரு தன்னுடைய ஆசையை பிரகடனப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாஸ்யம், ஒரு டான்ஸ. அந்த டான்ஸ் எப்படி இருந்தது? கீதத்தினுடைய ஒரு சப்தத்தை கொண்டதாக இருந்தது. அதிகீதி நாதம், அதிகமாக இது பாட்டினுடைய சப்தத்தை கொண்டதான ஒரு சிருங்கார பூர்வகமாக இருக்கும் நாட்டியம், அழகான நாட்டியம். சாரு லாஸ்யம் பதீனாமக்ரே விதேனிரே, தன்னுடைய கணவன்களுக்கு முன்னாடி அவைகள் ஆடின. இங்கேயும் மயூரி, மயூரியகான பெண்களை சொன்ன, பெண் மயில சொன்னதுனால அந்த பெண் மயில்கள் ஆண் மயில்களுக்கு முன்னாடி ஆடித்து. ஆனா பெண் மயிலுக்கு அவ்வளவு பெரிய தோகை கிடையாது, ஆண்மயிலுக்கு தான் தோகை உண்டு. தோகை விரிச்சுட்டு ஆடுறது ஆண்மயில். ஆனா பெண்மயிலுக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆசையா இருந்ததுங்கிறதுனால அது வந்து வருஷா காலத்தினுடைய வர்ணனை. அதுல ஆண்மயிலா இருந்தானா பெண்மயிலா இருந்தானா மேகத்தை பார்த்து டான்ஸ் ஆடுறது, அதுதானே முக்கியம் இங்க. இது தோகையை விரிச்சுட்டு ஆடித்துன்னு மென்ஷன் பண்ணல. அதனால தரீஷு கோப்யா பிரசமீக்ஷ கிருஷ்ணம் திசாசு ஜீமூதகணம் மயூர்யா அக்ரே பதீனாம் அதிகீதிநாதம் விதேனிரே சாரு விஹார லாஸ்யம். அந்த வருஷானந்தரம் இந்த இடத்துல துல்லிய யோகிதா அலங்காரம் ஒன்று சொல்றார், அதை மாத்திரம் படிச்சுன்னு போலாம். துல்லிய யோகிதாங்கிறது என்னன்னா பிரகிருத்தமான ரெண்டு விஷயத்த ஒரே கிரியா அன்வயித்வம் அல்லது ஒரே சாதாரண தர்மத்தை வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு பிரகிருத்த விஷயங்களை சொல்லணும். அதாவது பிரகிருத்தம்னா கான்டெக்ஸ்டுவலா இருக்கக்கூடியது. அங்க பெண்மயில்களும் இருக்கு, கோபிகைகளும் இருக்கா, ரெண்டு கதையும் நமக்கு வந்து கான்டெக்ஸ்ட். இங்க வந்து இப்போ அந்த முந்தின ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமோ இல்லையோ, செல்வந்தர்கள் எவ்வாறு இருந்தார்களோ இருப்பார்களோ அந்த மாதிரி இந்த ஏரிகளும் இருந்ததுன்னு அப்படி கிடையாது. அது வந்து செல்வந்தர்கள் இஸ் நாட் அவர் கான்டெக்ஸ்ட் அட் ஆல் இல்லையா. இங்க ஆனா ரெண்டுமே கான்டெக்ஸ்ட்ங்கிறத அபேதீட்சிதர் சொல்லிட்டு வர்றார். அத்திர வருஷா வர்ணன அந்தர்கததையா, வருஷா காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிற காரணத்தினால நமக்கு இப்ப என்ன எடுத்து மயூரி விற்த்தாந்தஸ்ய பகவத் சரித வர்ணன அந்தர்கததையா கோபி விற்த்தாந்தஸ்ய ரெண்டுமே நமக்கு வந்து பிரகிருதத்வாத்து பிரஸ்துதயோகோ கிரியா அன்வய ரூபகா துல்லிய யோகிதா அலங்காரா, ரெண்டுமே பிரஸ்துதம். ஏன் கண்ணனுடைய சரித்திரத்தை வர்ணிக்கிறோம். என்னடா இது மழைய பத்தி திடீர்னு வர்ணிச்சுட்டே இருக்கிறச்சு, கண்ணன் எங்கேருந்து வந்தான் கோபி எங்கேருந்து வந்தான்னு கேட்கப்படாதே. அதனால இது வந்து கண்ணனுடைய சரித்திரத்தை வர்ணிச்சுட்டு இருக்கோம். கண்ணன் எப்படி இந்த கோவர்தனகிரியில அவளுக்கெல்லாம் ஒரு ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தினாங்கிறத தானே நம்ம வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் பிரகிருதம். அதே மயூரி அந்த இவைகளுடைய வர்ணனையும் பெண்மயில்களுடைய வர்ணனையும் உங்களுக்கு வந்து பிரகிருதம் தான். அதனால மயூரியா இவ கோபிகாக, எப்படி பெண்மயில் டான்ஸ் ஆடுறதோ அது போல இந்த கோபிகைகளும் டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லி அது வர்ணிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு உபமா ஔபம்யம் வந்து உங்களுக்கு வியங்கியமாவும் தெரியறது. ஔபம்யம் கம்யத்தே, எந்த இடத்துல ஔபம்யம் நமக்கு தெரியவும் தெரியறது. மேலும் பகவானுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவனுடைய ஒரு என்ன சொல்றது, அவனுடைய பிரசன்ஸ் இருக்கு. கண்ணன் அங்க இருக்கான்னாலே இவாளுக்கு தன்னை மீறின ஒரு ஒரு நாட்டியம் வராது. அது ஆட்டோமேட்டிக் தானே. அவனுடைய பிரசன்ஸ் இருக்கு, அவனுடைய மனசு பூரா அவன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவ்வளவு அழகா அவளும் டான்ஸ் ஆடுறான்னா அந்த லாஸ்யத்தினுடைய அழக நம்ம வந்து சொல்லி வர்ணிக்க முடியாது. அதனால லோகோத்தர சௌந்தர்ய விப்ரமாதிகி வியஜ்யதேங்கிற பகவான் எவ்வளவு சௌந்தர்யன்னுங்கிறது அப்பதான் தெரியுது. அவனுக்கு எவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கோபிகைகள் இடத்துல, கோபிகைகளுக்கு அவன் கண்ணன் இடத்துல எவ்வளவு ஒரு ஒரு ஆசை. சோ அவனுடைய கண் பார்வையில அவர்களுக்கு வந்து இன்னது தெரியல. இதுல வரும் இல்லையா, தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக தத் குணானேவ காயந்தியோ ஆத்மாகாராணி சஸ்மருகுன்னு இருக்கு பாகவதத்துல.
கோபிகா கீதத்துக்கு முன்னாடி வர ஸ்லோகம் அது. அவனையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள் தன்னுடைய வீட்டு நினைப்பு கிடையாது, அவனை மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவனை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டியம்ங்கிறது வருது. இல்லைன்னா எடப்பெண்களுக்கு என்ன லாஸ்யமாவது தாண்டவமாவது யோசிச்சு பாருங்க. என்ன கிளாஸா எடுத்துட்டா அவ டான்ஸ் ஆடுறதுக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை இங்க. அவன் பரிபூர்ணமா மனசுல தன் மனஸ்காக பரிபூர்ணமா மனசுல இருக்கிறதுனால தானா அந்த பகவானுடைய அந்த ஒரு அதிசய சௌந்தர்யத்தினால இவர்களிடத்திலிருந்து வெளிப்பாடு அந்த இடத்துல. சரி. தரீஷு கோப்யா பிரசமீக்ஷ கிருஷ்ணம் திசாசு ஜீமோத கணம் மயூர்யா அக்ரே பதீனாம் அதிகீதிநாதம் விதே நிரே சாரு விஹார லாஸ்யம் பயோத லக்ஷ பிரஹிதாகிரஹஸ்தாம். அதை கொஞ்சம் மாற்றிருக்கேன், ஏன்னா அந்த டெக்ஸ்டில் அப்படிதான் இருக்கு. அதாவது பயோத லக்ஷியான்னு இல்லாத பயோத லக்ஷான்னு மாத்தின்றுங்கோ. இந்த கடைசி பதத்தையும் ஜாத லீலாம்னு இல்லாத வருஷ வேளாம்னு மாத்திக்கணும். அதை பயோத ஒரே ஒரு மேனுஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி இருக்குங்கிறது அப்பே தீட்சிதரும் மென்ஷன் பண்ணியிருக்கார். அதுதான் பெட்டர் ரீடிங்னு டு உத்தமுரார் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அதனால நம்ம இப்படி மாத்தின்றோம். பயோத லக்ஷ போட்டிருக்கா இல்லையா? அந்த புக்ல இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட். பயோத லக்ஷ பிரஹிதாகிர ஹஸ்தாம் கிருஷ்ணஸ்வநேத்ரே இவ சந்திரசூரியோ திரோததானாம் பிரதிரோத்தும் ஐச்சது ஸ்வைரீ ஸ்வலீலாம் இவ வருஷ வேளாம். இந்த ஸ்லோகத்தோட நமக்கு வருஷா காலம் முடியறது. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சரத் ருத்து வர்ணனை ஆரம்பிக்கிறது. இது புரியல. இது போட்டிருக்கா ஜாத லீலாம்னு கூட கொடுத்திருக்கா. அதுதான் சொன்னேன். அந்த ஜாத லீலாம்ங்கிறத எடுத்துட்டோ அது வேண்டாம், வருஷ வேளாம்ங்கிறத மாத்திரம் நம்ம வச்சுப்போங்கிறதுக்கு சொல்றேன். ஆமா. பயோத லக்ஷ பிரஹிதாகிர ஹஸ்தாம். சோ இதுல டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா, கண்ணன் தன்னுடைய இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது இருக்கும் இல்லையோ, அதுல என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணை நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு கையால ரெண்டு கண்ணை மூடிப்போம். அவ போய் ஒளிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் இப்போ கையை எடுத்துட்டு நம்ம போய் தேடணும். இப்போ கண்ணன் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தன்னுடைய இரண்டு கண்கள் சந்திரன் சூரியன், அதை ரெண்டுத்தையும் மூடுற ஒரு கை. இந்த கை கார்மேக வண்ணமா இருக்கு. வருஷா காலத்துல எப்படி ஆகும், சந்திரனையும் சூரியனையும் மேகங்கள் மூடும். இதுதானே நமக்கு தெரியும். ஏன்னா வருஷா காலத்துல ஏராளமான மேகங்கள் எல்லாம் ஆகாசத்துல இருக்கிறதுனால சூரியனுடைய ஒளியும் முழுமையாக தெரியாது, சந்திரனுடைய ஒளியும் முழுமையாக தெரியாது நமக்கு. அதனால கிருஷ்ணஹா கண்ணன் ஸ்வநேத்ரே சந்திர சூரிய இவ ஸ்வநேத்ரே, சந்திரன் சூரியன் போல இருக்கக்கூடிய தன்னுடைய கண்களை. கிருஷ்ணனுக்கு அட்ஜெக்டிவ் இங்க ஸ்வைரின்னு முதல் பதம். சோ ஸ்வைரி கிருஷ்ணஹா, அவன் ஸ்வதந்திரன். அவனுக்கு எப்ப வேணுமோ அந்த மழையை நிறுத்தலாம், எப்ப வேணுமோ மழையை திருப்பி கொண்டு வரலாம். ஏன்னா அவன் செயல்படுறதுக்கு காலம் அங்க இன்னொரு ஒருத்தரோட ஒரு ப்ராம்ப்டிங் அவனுக்கு தேவையில்லை. இல்ல இந்த தேவதைகள்லாம் வந்தாதான் இது மழை பொழியும் அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் ஸ்வைரிங்கிற பதத்தை இங்க போடுற. ஸ்வைரி தன்னுடைய இச்சைப்படி தன்னுடைய சங்கல்பத்தின்படி அந்த வருஷா காலத்தை இப்ப நிறுத்தினார். சோ வருஷ வேளாம் பிரதிரோத்தும் ஐச்சது. மெயின் சென்டென்ஸ் இதுதான் நமக்கு. ஸ்வைரீ கிருஷ்ணஹா தன் இச்சைப்படி நடக்கக்கூடிய சுதந்திரனாக இருக்கக்கூடிய கண்ணன் வருஷவேலாம் இந்த மழை காலத்தை பிரதிரோத்தும் தடுப்பதற்கு ஐச்சது ஆசைப்பட்டான். அந்த அந்த வருஷ வேளாவை எப்படி சொல்றாருன்னா ஸ்வலீலாமிவங்கிறார். தன்னுடைய லீலையை எப்படி அவனுக்கு எப்ப வேணுமோ அதை he can withdraw, எப்ப வேணுமோ அதை பண்ணிக்கலாம். சத்தப்போ தப்பியத பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி அதுக்கப்புறம் சிருஷ்டி ஆரம்பிச்சது. அப்படிதானே அவர் நினைச்சார்னா உடனே லீலைய கையில எடுத்துப்பார்.
சிருஷ்டிய ஆரம்பிப்பார். அவருக்கு எப்போ தோன்றதோ அப்பப்போ அவர் அவதாரம் எடுப்பார். அந்த சமயத்துல அவர் லீலையை கையில வாங்கிப்பார். உடனே அந்த லீலையை கொண்டு அவர் விளையாட ஆரம்பிச்சிருவார். அதனால அவருடைய லீலை அவர் கையில இருக்கு. ஸ்வைரி கிருஷ்ணா, சுதந்திரனாக இருக்கக்கூடிய கண்ணன். ஸ்வலீலாமிவ வருஷவேலாம் பிரதிரோத்தம் ஐச்சது, தன்னுடைய லீலையை போல் இருக்கக்கூடிய இந்த தன்னுடைய லீலை எப்படி அவர் தடுக்கணும்னு ஆசைப்படுவாரோ அதுபோல வருஷவேலாம் இந்த வருஷா காலத்தை தடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதாவது அதை முடிச்சுடணும்னு பார்த்தார். போரும் இந்த மழை அப்படின்னு தீர்மானம் பண்ணாராம் பகவான். இப்ப இந்த வருஷ வேளாக்கு தான் பாக்கி எல்லாம் அட்ஜெக்டிவ். லீலைக்கும் போக போறது. இந்த ரெண்டு கண்களும் சந்திரன் சூரியன் போல இருக்கு. சந்திர சூரியோ ஸ்வநேத்ரே இவ பயோத லக்ஷ பிரஹித அக்ரஹஸ்தாம் திரோதானாம் வருஷவேலாம் ஸ்வலீலாம் இவ வருஷவேலாம். அந்த வருஷ வேளாங்கிறது மழை காலம்ங்கிறது எப்படி இருக்குன்னா பயோத லக்ஷ, பயோத மேகங்கள், மேகங்கள் என்கிற ஒரு லக்ஷங்கிற சப்தம் மேகங்களுடன் கூடின அப்படி எடுத்துக்கலாம். மேகங்கள் எனும் வியாஜத்தை கொண்டு, லக்ஷன வியாஜம், அத ஒரு வியாஜமா வச்சுண்டு அத ஒரு லட்சமா வச்சுண்டு அப்படி சொல்றோம். பிரஹித அக்ரஹஸ்தம் விதிக் பிரஹிதன்னா கொடுக்கப்பட்டான்னு எடுத்துக்கலாமா? இங்க என்ன போட்டிருக்கார்? பிரஹித பிரேஷித, தன்னுடைய கையனுடைய ரெண்டு கண்ணை மூடிக்கிறதுங்கிறது இப்படி மூடிப்பா, இல்லைன்னா இப்படி மூடிப்பா. அந்த கையனுடைய மொனை இருக்கோ இல்லையோ அக்ரஹஸ்தம், அதை வச்சுண்டு கண்ணை மூடிக்கிறார். சோ பயோத மேகம் எனும் வியாஜத்தை கொண்டு தன்னுடைய முன்கையை கொண்டு திரோததானாம் மூடுகின்றவர் தன்னுடைய லீலை. அவனுடைய லீல விளையாட்டு இங்க எப்படின்னா நயனபிதான கிரீடாங்கிறார். அந்த நயனபிதான கிரீடாங்கிறது இப்போ அவருடைய கையினால கண்ணை மூடிக்கிறது. அதே வருஷா காலத்துக்கு எப்படி எடுத்துக்கணும்னா தன்னுடைய கையை தான் இங்க மேகம் போல இருக்கு, கார்மேக வண்ணன். அதனால உங்களுக்கு மேகம் போல இருக்கக்கூடிய அவனுடைய கையை வைத்துக்கொண்டு சந்திரசூரியனாக இருக்கக்கூடிய கண்களை திரோததானாம் மறைக்கும் ஸ்வலீலாம் தன்னுடைய லீலையை போல் இருக்கும் வருஷா காலத்தை பிரதிரோத்தும் ஐச்சது. புரியுமா? அதை நிறுத்தணும்னு பார்த்தார். விச் மீன்ஸ் கையை எடுத்துடணும், இந்த லீலை போறோம். எனவே எப்ப பார்த்தாலும் கண்ணாமூச்சியே ஆடின்னு இருக்க முடியாதுங்கிறதுக்காக அதை நிறுத்தணும்னு பார்த்தார். அந்த அந்த இமேஜ் புரிஞ்சுக்கணும் நம்ம. இது வெறும் சாதாரண உபமா அலங்காரம் தான். பயோதே நேத்திரகல்ப சந்திரசூரிய ஆச்சாதகத்வேன, இந்த மேகத்துக்கு நேத்திர ரூபமாக இருக்கக்கூடிய கண் ரூபமாக இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் இவைகளை மூடுகிறது. ஹஸ்தாகிரத்வ ஆரோபம் அபர்ணுதி, அதாவது ஹஸ்தாகிரம் இல்ல, இது கையில்ல, இது பயோதம் தான் அப்படின்னு அந்த பயோதம்ங்கிற வியாஜத்துல இருக்கக்கூடிய கை. அப்ப அந்த இடத்துல அபர்ணுதி அலங்காரம் வருது. சந்திரசூரிய இவ நேத்திரங்கிற இடத்துல உபமா அலங்காரம், ஸ்வலீலாம் இவ வருஷவேலாம்ங்கிறதையும் உபமா அலங்காரம். புரியுறதா? ஸ்வலீலாம் இவ வருஷவேலாம்னு சொல்றதுதான் பெட்டர் இந்த இடத்துல. அந்த ஜாதலீலாம்ங்கிற அர்த்தத்தை பார்க்காதீங்க. பயோத லக்ஷ பிரஹிதாகிரஹஸ்தாம் கிருஷ்ணஸ்வநேத்ரே இவ சந்திரசூரியௌ திரோததானாம் பிரதிரோத்துமைச்சது ஸ்வைரி ஸ்வலீலாம் இவ வருஷவேலா. அடுத்ததுல இருந்து 49வதுல இருந்து சரத்கால வர்ணனை வருது. இது அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். சிலது ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகங்கள்லாம் வருது இதுல. 1, 2, 3 அடுத்ததுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கனெக்ஷன் பிட்வீன் நம்ம ஹியூமன் லைஃப் அண்ட் நேச்சர் இருக்கே, அதை நிறைய கொண்டு வருவார் இந்த ஸ்லோகங்கள்ல. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.